கொடியாடு வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய குட்டி. சரி, அதனால தான் தமிழ்நாடு கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நல்லா நீட். இப்போ வந்து வெயிட் எவ்வளோ இருக்கு குட்டி வந்து இது வந்து 5 மாசம் இருக்கும். 5 மாசம் குட்டி. ஆமாண்ணே, இது 5 மணிக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி என்ன முடிச்சுனா இந்த கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணா, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் சங்கர். சங்கர். ஆமா, நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டினே. சரி, நம்ம சேனல் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டீங்க. ஆமாண்ணே, கண்டிப்பான மக்கள் வண்டி சேனலுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்ண்ணே. ஆமாண்ணே, கொடியாடி இருக்குன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னேன் அண்ணன்ட்ட. அண்ணா 500 கிலோமீட்டருக்கு அடுத்து அங்க இருந்து இங்க வந்திருக்காப்ல, அவருக்கு நன்றி தெரிவிக்குவோம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நம்ம கிட்ட கொடியாடு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. என்ன தரத்துல இருந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நம்ம 5 to 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் வரைக்கும் நம்ம வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி குட்டி தானே கொடுக்குறது. சரிண்ணா. அது சின்ன குட்டி கொடுக்க மாட்டோம்ல. சரிண்ணா. கொண்டு போனா நீங்க மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் மேய்க்கலாம், பண்ணை முறைக்கு யூஸ் பண்ணாலும் இறகடிக்கிற மாதிரி குட்டி தானே கொடுக்குறோம். சரி, பால் தரத்துல எந்த குட்டியுமே இல்ல கொடுக்கறது இல்லண்ணே. போனா நேரம் மேட்ச்ல போயிடலாம். ஆனா நம்ம அட்ரஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கண்ணா. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டில இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா உடனே வந்துடும். கோயில்பட்டில இருந்து நியர்பை ஒரு 4 கிலோமீட்டர் தான். அரசியல்குளம் ஊர். கொடியாடு வந்து புறவு குட்டியும் இருக்கு, கிடா குட்டியும் இருக்கு, பெரிய பெரிய பொம்மரி ஆடுகளும் இருக்கு. சரிண்ணா. நம்ம வந்து மினிமம் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5, 6, 7 இந்த 3 மந்த்துக்குள்ள தானே எடுக்க. 5 மாசத்துல இருந்து 6, 7 மாசத்துல இருந்து குட்டி இருக்கு. ஒரு குட்டி எடுக்க முடியுமா? நம்ம எடுக்க முடியும். ஒரு நல்ல குட்டியை ஒண்ணு எடுங்க. இந்த வாரம் இது வந்து கிடா குட்டினே. கிடா குட்டி. ஆமாண்ணே. இது எத்தனை மாசம் குட்டினா? இது ஒரு 7 மாசம் இருக்கும். 7 மாசம் குட்டி. என்ன சொல்றீங்க? பெரிய குட்டியா இருக்கு மாதிரி இருக்கு. இல்லண்ணே, வளர்ச்சி அப்படிதான். கொடியாடு வளர்ச்சி அப்படியே கேளு விடுங்க பார்க்கலாம். இந்த வாரம். ஓ, 7 மாசம் குட்டி. ஆமாண்ணே, நல்லா நீட்டு போக்கா இருக்கும். வேறத பாருங்க. சாமி. ஓகே ஓகே, நல்லா நீட். இப்போ வந்து வெயிட் எவ்வளவு இருக்குண்ணா? இப்போ வெயிட் வந்து ஒரு 14 கிலோ 15 கிலோ இருக்கும். இப்போ நேரா வந்து மேட்ச்லுக்கு போலாம இறைச்சிக்கே போய் மேட்ச்ல தானே சாயங்காலம் வந்து மேட்ச்ல தானே பத்திரம். காலையில வெளிய வேலை இருக்கிறதுனால நம்ம பண்ண முறையில இறகாடியில இடம் போட்டு வாங்கண்ணே. ஆனா இந்த குட்டியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இது வந்து செம்பூர்னே. செம்பூர். ஆமாண்ணே, குட்டி வந்து இது வந்து 5 மாசம் இருக்கும். 5 மாசம் குட்டி. ஆமாண்ணே, இது 5 மாசம் குட்டியே. இது புறவை குட்டினே. பிறவை குட்டி. ஆமாண்ணே, இது நல்லா நீட்டு போக்கா இருக்கும். கொடியாடு குணமே அதானே, நல்லா நீளமா இருக்கும் குட்டியானது. சூப்பரா இருக்கு உண்மையாவே. இது பிறவை குட்டி. 5 மாசம் குட்டி. ஆமாண்ணே. ஓகேண்ணா. இது வந்து என்ன சைஸ்ல வருண்ணா? இது வந்து மினிமம் பட்ஜெட் 6 ரூபாய் கொடுக்கலாம். மினிமம் பட்ஜெட் உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? 6000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6000 வந்து எத்தனை மாசம் குட்டி அந்த ஸ்டேட்ல ஆகுதுண்ணா? 5 மாசத்துல இருந்து 6000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. ஒரு வருஷம் வரைக்கும் குட்டி வச்சிருக்கீங்க? ஆமா, 1 வருஷம் வரைக்கும் குட்டி இருக்கு. 1 வருஷம் குட்டி எதுண்ணா? நம்ம 1 வருஷம் குட்டி வந்து இது வந்து ஒரு 11 மாசம் இருக்கும். 11 மாசம் குட்டி. ஆமாண்ணே, 11 மாசம் குட்டினே. சரி சரிண்ணா. இன்னும் பல் போடலண்ணே. பல்லு போடல. ஒரு 1.5 வயசு ஆனதான் பல் போடுங்க. 1.5 வயசு ஆனதான் பல்லு. இது இன்னும் பல்லே போடல. இது வந்து லைட்டா முளைக்குதுங்க. இல்லண்ணே, முளைக்குது. பல்லு இன்னும் போடல. ஓ, சைடுல வந்தா பல்லுங்களா? இல்லண்ணே, கீழ வந்தா தான் பல்லு. ஓகே ஓகே. பெரிய பல்லா வரும்ண்ணே பல்லானது. இது என்ன வெயிட் இருக்குண்ணா இப்போ? இது இப்போ பார்த்தா உயிரடைக்கு ஒரு 18 கிலோ இருந்து 19 கிலோ இருக்கும். 18 கிலோ இருந்து 19 கிலோ வரைக்கும். ஆமாண்ணே. இப்போ கொடியாடு தமிழ்நாடு குழுமா டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது எப்படி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. தமிழ்நாடு புறமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் 10 குட்டி வாங்கினா ஹோம் டெலிவரி. குட்டிக்கு 250 ரூபாய் டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். 10 குட்டி எந்த ஊரா இருந்தாலும். எந்த ஊரா இருந்தாலும். சென்னையா இருந்தாலும். சென்னையா இருந்தாலும் நம்ம சென்னைக்கு அதே தரமா கொடுத்துருக்கோம். அது எவ்வளவு குட்டி வரைக்கும் டெலிவரி பண்ணிக்கிறீங்க இது வரைக்கும்? நம்ம இது வரைக்கும் ஒரு 150 டெலிவரி பண்ணிருக்கோம். 150 டெலிவரி. ஆமாண்ணே, வாரம் டெலிவரி வண்டி ஏற்றிடும். நம்ம சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இதெல்லாம் ரெகுலரா ரூட் போகணும் வண்டி. இப்போ நீங்க எல்லாமே மேய்ச்சல் தரத்துல குட்டி கொடுத்துட்டு எனக்கு பால் தரத்துல தான் குட்டி வேணும். பால் தரம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது கொஞ்சம் சங்கடப்படுது. நம்ம கொஞ்சம் பெரிய குட்டியை கேட்கறாங்க, அது உள்ள ஓடும்போது டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் மேய்ச்சல் தரதா இருந்தா பிரச்சனையே இருக்காது. அப்படியே போய் மேய்ச்சிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்க இறைச்சிக்காக தயார் பண்ற மாதிரி இருக்கா? இருக்குண்ணே. கிடா குட்டி பூரா மேக்ஸிமம் இறைச்சிக்காண்டி தயார் பண்ணிக்கிறீங்க. இப்போ எனக்கு இது பூரா வளர்ப்புக்கு வச்சிருக்கீங்க. எனக்கு இறைச்சிக்கு மட்டும் ஒரு 10 குட்டி 20 குட்டி எடுத்து கொடுத்து தானே இருக்கும். அது எப்படின்னா அது உயிரோட கணக்கு கொடுக்கணும்னே. உயிரோட. ஆமாண்ணே, இது வந்து கறி கூட 100 ரூபா வரும். மற்ற இடத்துல கறி 450 ரூபாய்க்கு 550 ரூபாய். ஆமாண்ணே, இது 550 ரூபாய் கிலோ உயிரடைக்கு. அது நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் குட்டி 250 டெலிவரி சார்ஜ். இது இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. அது மிஸ்டேக் ஏதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, மிஸ்டேக் வந்து அந்த குட்டி நம்ம அங்க இங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். இந்த குட்டி தான் அவங்களுக்கு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். சரி சரி. அந்த வீடியோ பார்த்து அவங்க மேக்ஸிமம் இறக்கலாம். வீடியோ பார்த்து மேக்ஸிமம் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்க
குறைஞ்சபட்சமா ஒரு 10 குட்டி வாங்கினா ஒரு 5000 அட்வான்ஸ் பண்ணிட்டு போட்டா போவேன். ஓ 10 குட்டி வாங்கினா முன்பணம் ஒரு 5000 ரூபாய் போட்டாச்சு அட்வான்ஸ் போட்டு குட்டி ஏற்றி விட்டுருவோம். மினிமம் குட்டி இறக்கிட்டு மினிமம் அமௌண்ட் ஆகும். ஒரு குட்டிக்கு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அவ்வளவுதான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். இங்க இருந்து திருப்பூரா இருந்தாலும் நீங்க அதை பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாமே 250 ரூபா. சரி இது வரைக்கும் இப்ப லாஸ்டா எங்க பண்ணிருக்கீங்க? லாஸ்டா கோயம்புத்தூர் போனேன். இப்ப கோயம்புத்தூர் பண்ணிருக்கீங்க. ஓகே அங்க எப்படி என்ன பண்ணிருக்கீங்க? அங்க குட்டிக்கு 250 ரூபா. எப்படி இன்னைக்கு விலை வந்து நாளைக்கு விலை மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படி இல்லனே. இப்ப நீங்க வீடியோ பார்த்து இந்த விலை சொல்லிருக்கீங்க. நாளைக்கு விலை மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விலை எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் மாறாதே. ஒரு 500 ரூபா முன்ன பண்ண ஒரு குட்டியை பொறுத்து 500 ரூபா முன்ன பண்ண அவ்வளவு எக்ஸ்ட்ரா எதுவுமே வாய்ப்பு இல்ல. ஓகே இப்ப நீங்க குட்டி இப்ப எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த குட்டியில வாங்கிருப்பீங்க? நம்ம ஒரு மாசம் முன்னாடியே வாங்கிடுவோம். வாங்கி அதுல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா பார்த்து செக் பண்ணி தானே கொடுக்கறது. செக் பண்ணி தான் கொடுப்போம். ஆமாண்ணே. இப்ப நம்ம வாங்கி கொடுத்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. கொண்டு போய் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது, நம்ம அடுத்தடுத்து வரணும். ஓகே தடுப்பூசி அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கீங்க? ஆமாண்ணே. வாங்கி ஒரு வாரத்தை தடுப்பூசி போட்டுருவோம். பிபிஆர் ஊசி போட்டுருவோம். சரி பிபிஆர் போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம குட்டி ஏற்றி விடுவோம். ஒரு சில குட்டிகள் வந்து பிபிஆர் தாங்குவோம். அதனால கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது. ஏற்றி ஊசி போட்டு உடனே ஏற்றி விடலாம், அது பிரச்சனை கிடையாது. அங்க போய் கம்ப்ளைண்ட் ஆயிரும், அவங்க முதல் போட்டு வாங்க. அதனாலதான் வாங்கி ஒரு மாசம் வளர்த்து தான் கொடுக்குறது. ஓகே இப்ப வாங்குறவங்ககிட்ட இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மூக்கு சளி எல்லாம் வர அவங்களுக்கு ஏதோ நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க எப்பனாலும் என் தம்பி கால் பண்ணலாம். கால் பண்ணி என்ன மெடிசன் இந்த கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவோம். இப்ப உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தாலும் கிளியர் பண்ணி விடுவோம். ஆமா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்தது இல்ல. நம்ம இங்க சரி பண்ணி தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்தது இல்ல. யாருமே கமெண்ட் பண்ணது இல்ல. ஓகே எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம முதல்ல அப்பா ஒரு 20 வருஷம் பண்ணாங்கண்ணே. சரிண்ணா. அப்பா ஆட்டியாவாரி. அதுக்கப்புறம் நம்ம அப்பாவும் முடியல, அதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த குட்டிகளை நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்க? எங்க நம்ம சந்தையில போய் குட்டி வாங்க மாட்டோம். சரிண்ணா. சந்தையில வந்து எல்லாம் என்ன கம்பெனில கொண்டு வராங்க என்ன தெரியாது. பட்டிக்காட்டுல வாங்குறேன். பட்டிக்காட்டுல வாங்கி நம்ம ஒரு வருஷம் ஊருக்காரங்கிட்ட மேய்க்கிறவங்கிட்ட நீங்க வாங்கிட்டு ஒரு மாசம் வளர்த்துட்டு கொடுக்குறோம். இதுல ஒரிஜினல் கிராஸ்ல வர வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா அது ஒரு சில குட்டிகள் வருவீங்க. ஆமா அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நம்ம வாங்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதுல கிராஸ் குட்டிகள் எடுத்து காட்ட முடியுங்களா? வரணும் ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க கையில வச்சிருக்கிறது சொல்ல போறீங்க. இது கிராஸ் கீழே கொடுங்க அப்படி பாக்கலாம். நல்லா துருதுருன்னு இருக்கு மாதிரி இருக்கு. இது வந்து கிராஸ்னு சொல்ல முடியாது. இது நல்ல வளர்ச்சி ஆகும். சரி கண்ணியும் கொடியாடும் சேர்ந்துதான் இந்த கிராஸ். கண்ணி கொடியாடு சேர்ந்தது கிராஸ். ஓகே வேற ஒண்ணு நல்லா பெருவித்தா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பெருசா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்ணி வந்து நல்லா பால் தரமா இருக்கும். சரிண்ணா. அதனால கண்ணி சேர்ந்தது வேற எதுவும் கம்ப்ளைண்ட்ல குட்டில எதுவும் கிடையாது. ஓகே இந்த லைன்ல இப்ப கொடியாடுனா இதான் கொடியாடுன்னா என்ன கண்டிஷன் பாக்கலாம்? இதான்ப்பா கொடியாடு, இது கரெக்டா இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா கன்னியாடுக்கு வந்து சுத்த கருப்பா இருக்கும். சரிண்ணா. இதுல வந்து ஊட வெள்ளை வந்து கருப்பு வந்தா இது வந்து கரும்போர்னே. ஓகே அது செவலையில வந்து புளி வந்து குத்திலாம். ஆமாங்க அது புளியம்போர். ஆமாண்ணே. இதுங்க புளியம்போர். அது ஒண்ணு எடுங்க பாக்கலாம். வரேன். இத பார்த்தா செம்போரு. ஆமாண்ணே செம்போரு. சோ இத பார்த்தாவே கண்டுபிடிச்சல. இதான் வேற என்ன பேசலாம்? ஏன்னா குட்டி வந்து நீளமா உயரமா இருக்கும். நீளமா உயரமா அந்த கால்ல பருங்காலா இருக்கும். ஓகே எத்தனை கிலோ வரைக்கும் வளரும் இந்த கொடியாடு? ஒரு 60 கிலோ வரைக்கும் 65 கிலோ வரைக்கும் வளரும். 60 கிலோ வரைக்கும் வளருமா? ஆமாண்ணே. சரி உங்ககிட்ட வாங்கிட்டு போய் நல்லா பெருசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு உங்களுக்கு சொல்லிருக்காங்க. ஓகே சரி நான் ஃபைனலா என்ன ரேட் வரைக்கும் நீங்க பண்றீங்க? இப்ப 6000 சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேக்குறீங்க எனக்கு கம்மியா கொடுங்க, ஒரு 20 குட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற போது நீங்க என்ன ரேட்டுக்கு பண்ணி கொடுங்க? மினிமம் 6000. அதுக்கே குட்டி வாங்கி மத்தாலும் வாங்கி கொடுத்துடலாம்ண்ணே. சரி மழை கிடைக்காது, பால் இயக்கத்துல இருக்கும். குட்டி வந்து மெலிஞ்சிரும். ரொம்ப லாபம் வச்சு கொடுக்கலாம் நம்ம குட்டியெல்லாம் வந்து. இப்ப நீங்க குட்டி பத்தி எல்லாமே மேய்ச்சல் தரத்துல இருக்கு. எந்த மாதிரி தீன் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா? ஏன்னா நமக்கு காலையில வந்து இப்போ வாங்கி ஒரு மாசம் டெஸ்டிங் இருக்கணும் வீட்டுல. காலையில வந்து ஆதிக்குள்ள போடுவோம், சீனியரை போட்டு போடுவோம். சாயங்காலம் மேய்ச்சல் கொண்டு போயிடுவோம். ஏன்னா வாங்கி மேய்ச்சல் முறையில வளர்க்கறவங்க இருப்பாங்க. இப்ப மேய்ச்சலுக்கு நீங்களே போயிருவீங்க? நானே பத்தி கொண்டு போய் மேய்ச்சல் முறையை கேட்பாங்க. இங்க பண்ண முறையில வளர்த்துட்டாங்க, மேய்ச்சல் போனா நம்ம குட்டி மெலியும்னு. அதனால 2 முறையிலும் இங்க வச்சு பழக்கிறது. அதிகமா மேய்ச்சல் இல்ல தீன் வாங்கி போட்டுக்கலாம். எந்த மாதிரி தீன் வாங்கி எல்லாம் வெளிய இருந்து போடலாம்? வேற எந்த தீவு கலப்பு? கொடியாடு வந்து எதையுமே கழிக்காதுன்னு எல்லாமே வக்கீல் முதற்கொண்டு திங்கும்ல கொடியாடு. ஓகே இந்த காஞ்ச உலர்தீவனம் போட்டு கொடியாடுகளை வளர்க்கலாம். இந்த கள்ளக்கொடியெல்லாம் மேக்ஸிமம் கோயம் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் கள்ளக்கொடியில அருமையா சாப்பிடுங்க. வார வாரம் நம்ம 50 குட்டி 60 குட்டி வெளியே போயிருங்க. 50 குட்டி 60 குட்டி வாரம் சனிக்கிழமை ஏத்திடுவோம். இப்ப லாஸ்ட் இப்ப இந்த வாரத்துல எங்க நீங்க? கோயம்புத்தூர் தான் ஏத்துனது. இப்ப லாஸ்ட் கோயம்புத்தூர்ல தான் பண்ணிருக்கீங்க. ஆமா எவ்வளவு குட்டி ஏத்துனீங்க? 65 குட்டி ஏத்தணும். என்ன பிரைஸ்ல கொடுத்துருக்கீங்க? ஏன்னா பொட்டை குட்டியா கேட்டாங்களே. 2 மாப்பிளை கடாயி 40 பொட்டை குட்டி கேட்டாங்களே. அதுவும் ஒரு 15 மட்டும் தான் கடா குட்டினே. அப்படியா? பண்ணை முறைக்கு வந்து முதல்ல வந்து பொட்டைக்குட்டி வாங்கி வளர்றேன். அதுல சரியா லாபம் இருக்கு. அதிகபட்ச பேர் நினைக்கிறது வந்து கெடா குட்டியா வாங்குறாங்க. கெடா குட்டி வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வித்துட்டு மாடி இன்வெஸ்ட் பண்ணி மாடி வாங்கணும். இது பொட்டைக்குட்டி வாங்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் வருமானம் இல்லாம தெரியும். வருஷத்துக்கு 4 குட்டி போட்டுருமே. 2 வேலை ஏணும். வருஷத்துக்கு 4 குட்டி தான் போடும். ஆமாண்ணே 4 to 6 வரைக்கும் போடுமே. 4 to 6 ஒரு குட்டி. ஒரு ஆடு வந்து முதல் டைம் எவ்வளவு குட்டி போடுங்க? முதல் டைம் மேக்ஸிமம் 1 போடணும், 2 போடணும். அவ்வளவு. ரெண்டாவது ஆமாண்ணே முதல் டைம் வந்து அவ்வளவுதான் போடும். ரெண்டாவதுக்கும் போது 2 3 மினிமம் 4 வரைக்கும் போடணும். 4 வரைக்கும் போடுவேன்.
இப்போ ஒரிஜினலா இருந்தா அந்த மாதிரி போடு, கிராஸா இருந்தா வாய்ப்பு இல்லை. இல்லண்ணே கூட வாங்கிட்டு போறோம் ஒரிஜினல வாங்கிட்டு போய் அங்க போய் கிராஸ் இது பண்ணிட்டாங்கனால வாய்ப்பு இருக்கலாங்க. அதெல்லாம் அதுதானே சேர்ந்து மாப்பிள்ளை கடையும் கொடுத்துடுறோம். இங்க மாப்பிள்ளை கடை பத்தி கேட்கலான்றது. இங்க இருக்கிறத மாப்பிள்ளை கடை. ஆமாண்ணே இந்த வாரம். ஆஹா அப்படி சொல்லுங்க. இதானே மாப்பிள்ளை கடை. இதான் மாப்பிள்ளை கடை. பல்ல பாருங்க, ரெண்டே பழுதாமனே. ரெண்டே பழுதாமனே. ஆஹா 1.5 வருஷம் கடை தானே. உயரத்தை பாருங்க. 2.5 வருஷம் கடை தானே. சாமி விற்பனைக்கு தான் கொடுப்பீங்களா? ஆமாண்ணே விற்பனைக்கு தானே. இது விற்பனைக்கு தான் கொடுக்குறீங்க. ஆமாண்ணே. இது என்ன ரேட் வருதா? ஏன்னா இது வந்து மாப்பிள்ளை கடை 2 பல்லு. ஆட்டுக்காரதால இது கொஞ்சம் விலை கூட தானே. அப்படியா? விலை கூட தான். சரி சரி. ஏன் இதுக்கு மாப்பிள்ளை கடைன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? ஏன்னா இது ஆட்டுக்கு பயன்படுத்துறதுனே. ஓ பூரா ஆடுகளுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணக்கூடிய. அதனால மாப்பிள்ளை கடை சொல்றாங்க. போக்கா இருக்குமே. இதனால மட்டும் செனையாடு இருக்கானே. இப்போ செனையாடு இருக்கான் தான் இருக்கு சடா. செனையா இருக்கு. இப்போ இதுல இல்லாத அடுத்தது ரெடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஆடு வெட்டறது. எல்லாமே ஒரு மாசத்துல ஆடு. சரி. பிறவைக்குட்டி ஒரு ரேட், கெடாக்குட்டி ஒரு ரேட். ஆமாண்ணே. கெடாக்குட்டில என்ன ரேட்டுக்கு போகுதுன்னா? கெடாக்குட்டி 7 ரூபா வரும்ண்ணே. 7 ரூபா. ஸ்டார்டிங் பிரைஸ் 7 ரூபா வரும். அப்ப நீங்க பிறவைக்குட்டி ரேட் தான் 6 ரூபா சொல்லிருக்கீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி. இதை விட கொஞ்சம் பெருசானா அதுக்கு ரேட் ஜாஸ்தி. ஆமாண்ணே. ஒரு குறால் கேக்குறாங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் வேற ஒண்ணும். ஓகே ஓகே. நீங்க இப்ப வந்து இறைச்சி கொடுக்குற மாதிரி என்ன ரேட் வரும்னா? ஏன்னா இறைச்சிக்கு வந்து ஒரு மத்த இடத்துல 450 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மத்த நாட்டாடுகள் நம்ம ஒரு 550 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 550 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவரை 550 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. பண்ணலாம். எனக்கு ஒரு 100 குட்டி வேணுங்க அப்படின்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க போன் நம்பர்லாம்? மொபைல் நம்பர் சொல்றேன். 63 85 73 90 55. சரிண்ணா. இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி இது வாட்ஸ்அப் நம்பருக்குண்ணா? வாட்ஸ்அப் நம்பரு போன் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தானே. நீ எப்பனாலும் கால் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கால் பண்ணி ஒரு 10 குட்டி வீடியோ எடுத்து அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அனுப்பிடலாம். நீங்க மேக்ஸிமம் காலையில போன் பண்ணி வீடியோ அனுப்பிடலாம். இப்ப குட்டி வாங்கணும்னா முன்பணம் ஏதோ கொடுக்கணுங்களா? ஆமா அட்வான்ஸ் என்னத்தையும் உங்களால முடிஞ்சு ஒரு 10 குட்டி வேணும்னா ஒரு 5000 ரூபாய் போட்டு போதும். ரொம்ப வேண்டாம். 5000 ரூபாய் போட்டு வீட்டுல வந்து இறக்கி விட்டு மீதி பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. உங்ககிட்ட அப்படி ஏமாத்துறவங்க யாராச்சும் இருக்காங்களா? அப்படிலாம் இது வரைக்கும் இத்தனை வருஷமா பண்றீங்க. என்கிட்ட பணத்தை வாங்கி சில பேர் குட்டி இறக்கி பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடந்தது? இது வரைக்கும் அப்படி கம்ப்ளைண்ட் அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க? இல்ல இது அதுவும் வந்து இல்ல. அதுவும் இல்ல. மனசுக்கு பிடிக்கல கலர் பிடிக்கலமானே அதை ரிட்டர்ன் பண்ணிடுறது. மனசுக்கு பிடிக்கல அப்படின்னாவே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஆமா இது வரைக்கும் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில நாள் எனக்கு இந்த சுத்த கருப்பு கலர் என் வீட்டுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அப்படிங்களா? அந்த டயத்துல மட்டும் இதுலயும் கூட கருப்பு கலர் ஆகாதுன்னு பாக்குறாங்க. ஒரு குடும்பத்துல ஆகாது அப்படி சொல்றாங்க. நல்லா சூப்பரா இருக்குண்ணா உண்மையா. இதுல வந்து நோய் வாய்வு இல்லாம இருக்காம அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவ்வளவு குட்டி இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி மருந்துல கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு குட்டிக்கு நோய் வந்து இன்னொரு குட்டிக்கு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்கன்னா? நம்ம அதுக்கு வந்து மெர்க்குரின்னு டானிக் இருக்குண்ணே. மெர்க்குரி அதாவது தடுப்பூசி மாதிரி அந்த டானிக். சரி சரி. லைட்டா மூக்கு அடிக்கிற மாதிரியோ காய்ச்சல் மாதிரியோ இருந்தா ஒரு 5 ml எடுத்து இந்த குட்டி கொடுத்தீங்கன்னா உடனே சரியா போகும். அப்படியா? அது எப்படி நீங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பாத்தே கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆமா லைட்ல மூக்கு ஒடிக்கிறோட ஏறப்படும் போது படுத்திருக்கணும். அப்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லா மேஞ்சாவே நல்லா திருப்தி நல்லா சுறுசுறுன்னு இறக்க அடிக்கலாம். அதுக்கு பால் இருக்கு. அழகா தெளிவா சொன்னீங்க. உங்க தேவைப்படுறவங்க போன் நம்பர் நாங்க டிஸ்பிளே ஃபுல்லாவே தர்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு மேலும் நிறைய விஷயங்களை உங்களை பத்தி போன் பண்ணி கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த மத்தவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்க டீலா சொல்லுவீங்களா? அது கண்டிப்பா சொல்லிடுவீங்க. இது வரைக்கும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டீங்க. வேற எந்த மாவட்டத்துல அடுத்து டெலிவரி பண்ணிருக்கீங்க? அடுத்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். இப்ப பூராமே கொடியாட பத்தி சொன்னீங்க. எட்டயபுரம் விட்டு கிடைக்குங்களா? ஆமா இருக்கு. நம்மகிட்ட இருக்குங்களா? ஆமா இருக்கு. அப்படியே ஆனா எட்டயபுரம் பொட்டு கடை அப்படின்னு கேட்டிருந்தோம். இது என்ன? இது என்னமோ? இது எட்டயபுரம் பொட்டுல வந்து ரா போட்டுங்க. ரா போட்டு அப்படி கீழ விட்டுருங்க. கால விட்டுருங்க. இந்த வாரம். ஓ நிக்காதே. விட்டுருங்க பரச்சால. ரா போட்டு நல்லா துருதுருன்னு இருக்கு. ஆமாண்ணே. வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா துருதுன்னு இருக்கனால சுறுசுறுப்பா இருக்கு. இது வந்து சண்டைக்கு பயன்படுத்திக்கலானே. ஓ சண்டை கடாய்பாங்களா? அதான். ஆமா சண்டைக்கு பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் பக்ரீதுக்கு வாங்கி வளர்க்கறவங்க நல்லா சேல்ஸ் ஆகும். உயிரோடைக்கு 80 கிலோ வரைக்கும் உண்டாகும். 80 கிலோ வரைக்கும். ஆமாண்ணே. இப்ப ரா பொட்டுன்னு சொல்றீங்க. இதுல வந்து பொட்டு கடாய்பாங்க தெரியுமா? ஆமாண்ணே பொட்டு கடாய். அந்த அங்க லாஸ்ட்ல இருக்க மாட்டேங்க. அந்த இருங்க. அப்படியே நானே வரேன். ஓ இது வந்து பொட்டு கடை. இது வந்து பொட்டு கடை. ஆமாண்ணே. நல்ல மோட்டிவேஷனா இருக்கும்ண்ணே. நல்ல மோட்டிவேஷனா இருக்கு. இது உயிரடைப்புல எவ்வளவு வரும்னா? இப்போதைக்கு உயிரடை வந்து ஒரு 15 கிலோ இருக்கும். அப்படி கீழே விட்டுருங்க. விட்டுருங்க போட்டு 15 கிலோ வரும். ஆமாண்ணே. ஓகே. இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணே பண்ணிட்டு இருக்கோம். இதுல எப்படின்னா போயிட்டு இருக்கு? இது வந்து மொத்தமா வாங்குவாங்க. பக்ரீத் வாங்குவாங்க. ஒரு 100 குட்டி 50 குட்டி மொத்தமா பக்ரீத் போயிருக்குது. ஆமாண்ணே. இப்போ வந்து போன வருஷம் வித்தவங்க கூட வாங்குவாங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு விற்கணும்னு சொல்லி வாங்குவாங்க. அவங்களுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 7500 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. 7500 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இன்னும் ரேட் கம்மியா கிடைக்கல வாய்ப்பு இருக்குங்களா? இல்லண்ணே ரேட் கம்மியா இருந்தா குட்டி தரம் கம்மியாயிருக்கும்.
ஓகே ஓகே. அதனால ரேட்டு ஆவரேஜா கொடுக்கும். ஏன் நீ இந்த தரத்துல எடுத்து மக்கள் கொடுக்கணும்? இந்த தரம் தான் எந்த கம்பெனியும் தாங்குமே. இது பொடித்தரம் எடுத்த ஒரு காய்ச்சல் எதுவும் குட்டி பால்ட்டா இருக்கும். இப்போ உங்க ஏரியால வெயில் அதிகமா இருக்கிற மாவட்டம். இப்ப நம்ம கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நார்மல் வெயில் அடிக்கும். ஆமாண்ணே. இதுக்குள்ள தாங்குமாண்ணா? ஏன்னா ஊட்டிக்கே குட்டி கொடுத்துருக்கோம். ஊட்டிலேயே நல்ல ரிசல்ட் வந்து போன் பண்ணி சொல்லிருக்காங்க. ஓகே. ஊட்டி வந்து நல்ல குளிரான ஏரியா. அங்கேயே அந்த குட்டி தாங்க சொன்னீங்க. ஆனா உங்க நம்பர் நாங்க வீடியோல கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவங்க அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்தடுத்து நாங்க மக்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. மக்கள் வண்டி யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுக்கு போன் போட்டா 500 கிலோமீட்டருக்கு அடுத்து இருக்குனே அப்படின்னு சொன்னாப்ல. வாங்க அப்படின்னு சொன்னா மறுபேச்சு பேசலானே. உடனே அண்ணன் வந்துட்டாப்ல. மக்களுக்கு நல்ல செய்யணும்னு சொல்லி நினைச்சிருக்காப்ல. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.